என்னோட பேரு தான் ஜோஹி. இதான் என்னோட உண்மையான உருவம். என்ன என் உண்மையான முகத்தை பார்க்க தோணுதா? உண்மையே சொல்லணும்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியும் போது என்னை ரொம்ப நேசிச்ச என் பேரண்ட்ஸே என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் சொசைட்டி பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. வீட்டில் நிலைமை ரொம்ப மோசமானதும் நான் அங்கேருந்து ஓடிட்டேன். நிறைய வேலைக்கு நான் ட்ரை பண்ணேன். யாரும் எந்த வேலையும் தரல. ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூட யாருமே இல்லை. எவ்வளவோ நாட்கள் யாராவது அன்பா 4 வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சிருக்கேன். கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஆம்பளையும் பொம்பளையும் மட்டும்தான் கடவுள் படைச்சிருக்காரா என்ன? அப்போ எங்களை படைச்சதும் அதே கடவுள் தானே? எனக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. மற்றவங்க வாழ்கிற மாதிரி எனக்கும் உரிமை இருக்குல்ல. ஆண்டனிக்காவது சொல்கிறதுக்கு ஒரு நண்பன் இருக்கான். நான் யாரு என்னன்னு சொல்லி தர்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் மற்றவங்க மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்யணும், நேசிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனால் எங்களை பார்க்கும்போது ஓடி ஒளிஞ்சிக்காம ஒரு அக்கா மாதிரி, ஒரு அம்மா மாதிரி பார்த்து ஓடி வந்தால் போதும். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் உங்கள் கூட ஏன் வந்தேன்னா, நீங்கள் உங்கள் மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். 7 நாட்களாக 7 நாட்கள் உங்களை மாதிரி ஆம்பளையோட வாழக்கூடாதான்னு ஏங்குற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா, நீங்களும் மாயாவும் கொடுத்து வச்சவங்க. உங்களை மாதிரியே ஒரு ஆள் உங்களுக்கு துணையாக கிடச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நானும் இந்த 7 நாள் வாழ்ந்தது அதிர்ஷ்டம்தான். என்ன எதுவும் பேசாமல் இருக்கீங்க? இப்படி ஒரு உருவத்தோடு தான் 7 நாள் பொண்டாட்டியாக வாழ்ந்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட 12வது வயசுக்கு அப்புறம் என்னை இந்த மாதிரி யாரும் கட்டி பிடிச்சதே இல்லை.